வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா முக்கியமான மேட்ச் தான். சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடிக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். 7வது ஐபிஎல் மேட்சுக்கான ப்ரிவியூ. நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதே போல நீங்க இன்னமும் விசல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஎஸ்கே மேட்ச் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மியா, ஏன்னா சிஎஸ்கே வந்து விசல் 11 அபிஷியல் பார்ட்னரா இருக்கிறதுனால நமக்கு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. பிளஸ் எல்லா ஐபிஎல் மேட்சுக்குமே பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு நமக்கு வந்து ஃப்ரீ கிவ்அவே கூட அந்த ஆப்ல கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க விசல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்டா இருக்கும். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஹெட் டு ஹெட் ஃபேண்டசின்னு சொல்லி ஒன் பிளேயர் ஃபேண்டசின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு ஒரே ஆப்ல கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க விசல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறோம். அதே போல இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே, அதாவது உங்களுக்கு இல்ல, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பிட்ச் தான். அதாவது சென்னையில தான் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடத்துறாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிட்ச் வந்து கொஞ்சம் பவுண்டரி லைன் வந்து ஆஃப் சைடு வந்து ஓகே 65 மீட்டர், லெக் சைடு பாத்தீங்கன்னா 66 மீட்டர். ஆனா ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா பவர் போட வேண்டியது இருக்குது. 77, 80, 76 அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்ல வந்து பவுண்டரி லைன் வந்து கொஞ்சம் அதிகமா தான் போட்டிருந்தாங்க. ஆனா ஆஃப் சைடு லெக் சைடு வந்து கம்மியா தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த பிட்ச் ரிப்போர்ட்ல. இந்த நம்ம சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு 2-3 மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். நம்ம வந்து சேப்பாக்னாலே ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு நினைப்போம். ஸ்பின்னர் வந்து போக போக தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அட்டாக்கிங்கா விக்கெட் எடுப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேப்பாக் ஸ்டேடியம் நல்ல ஒரு பிச்சா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோர் வென்யூ தான். நம்ம லாஸ்ட் சீசன்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே ஸ்கோர் வந்தது. அதே போலதான் இந்த சீசன்லயே வந்து சேப்பாக் ஸ்டேடியம்ல நல்லாவே ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ பிட்ச் ரிப்போர்ட் தமிழ்ல தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க பாக்குறவங்கிறவங்க தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. பட் பொதுவா ஃபாஸ்ட்டுக்கும் ஹை ஸ்கோர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிட்சோட வியூவையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். அடுத்து வந்து என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் நடந்தது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். ஸோ ஒரு மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா நடத்தினாங்க. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா 22 மார்ச் முதல் மேட்ச் ஆர்சிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா 173 ஸ்கோர் பண்ணாங்க. சிஎஸ்கே 176 ரன் வந்து ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல 8 விக்கெட் ஃபாஸ்டும் 1 விக்கெட் தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர் எடுத்தாங்க. சிஎஸ்கே வந்து 6 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்ச் வந்து ஈஸியாவே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் வைஸாவும் கொடுத்துருக்கோம். டோட்டலா ஒரு மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 170 189 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் சிஎஸ்கே, லோ ஸ்கோர் ஆர்சிபி. ஆவரேஜா 170 180 வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்லயும். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா இல்ல அப்படின்னா ஜிடி வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது முதல் கொஸ்டின். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எந்த பவுலர் வந்து அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கறத வந்து சொல்லணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா யாரு மோஸ்ட் அதிக ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத நீங்க சொல்லிருங்க. ஸோ முதல் மேட்சுக்கான கிவ்அவே இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா தொடர்ந்து சாட்டர்டே வந்து 2 மேட்ச் இருந்தது, சண்டே 2 மேட்ச் இருந்தது. அதனால நம்மளால வீடியோ ஃபோக்கஸ் பண்ண தவிர கிவ்அவேல வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ அதனால கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முதல் மேட்ச் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதுக்கான ஃப்ரீ கிவ்அவே கொடுத்துட்டு உங்களுக்கான ப்ரூஃபையும் நான் வந்து டெலிகிராம் சேனல்ல அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணதை உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க நண்பா. சோ ஹெட் டு ஹெட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமா சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும் 5 மேட்ச் நடந்திருக்கு. அதுல வந்து சிஎஸ்கே 2 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் சீசன்ல நம்ம வந்து அந்த குவாலிஃபயர் 1 ஃபைனலும் தான் வின் பண்ணோம். ஜிடி வந்து 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இவங்க 3 மேட்ச் தோத்துருக்காங்க, 2 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. ஜிடி கூட சிஎஸ்கேயோட ஹை ஸ்கோரே பாத்தீங்க அப்படின்னா 178, லோ ஸ்கோர் 133. ஆனா ஜிடிக்கு வந்து சிஎஸ்கேயோட ஹை ஸ்கோர் 214, லோ ஸ்கோரே 157 தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே விட ஜிடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பட் இன்னைக்கு விளையாடக்கூடியது நம்மளோட ஹோம் பிட்ச்ல விளையாடுறதுனால ஒரு அட்வான்டேஜ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். அடுத்து வந்து பவுலர்ஸோட பேட்டில் பார்த்தோம். ஸோ பவுலர்ஸோட பேட்டில் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானதா தான் இருக்கும். ஸோ ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் பால்ல 2 டைமும், நூர் அகமது பால்ல 1 டைமும், ராகுல் திவாட்டியா பால்ல வந்து 1 டைம் வந்து அவுட் ஆயிருக்கிறாரு.
அடுத்து அஜயங்க ரஹானே ரஷித் கான் பால்ல ஒரு டைமும் மோஹித் சர்மா பால்ல 2 டைமும் அவுட் ஆயிருக்காரு. சிவம் துபே மாவி பால்ல ஒரு டைமும் நூர் அகமது பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. மொயின் அலி ரஷித் கான் பால்ல 4 டைமும் லிட்டில் பால்ல ஒரு டைமும் திவட்டியா பால்ல 2 டைமும் ஷாய் கிஷோர் பால்ல ஒரு டைமும் அவுட் ஆயிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா ரஷித் கான் பால்ல ஒரு டைமும் தோனி ரஷித் கான் பால்ல 2 டைமும் மோஹித் சர்மா பால்ல 2 டைமும் அவுட் ஆயிருக்காரு. சோ இது சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எப்படி ஜிடி பவுலர்ஸ்ட பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது ஸ்டாட்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரஷித் கான் நேம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ எல்லாரு நேம்லயும் சிவம் துபே தவிர. அதனால ரஷித் கானுக்கு கொஞ்சம் ஜிஎல்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ராகுல் திவட்டியாவும் பாத்தீங்கன்னா அப்பப்போ வர்றாரு, 2 பிளேயர்ஸ் கிட்ட வர்றாரு. பிளஸ் அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு, அதே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஹித் சர்மாவும் பாத்தீங்க அப்படின்னா தோனி அவுட் ஆகியிருக்காரு, அஜயங்க ரஹானே எல்லாம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ மோஹித் சர்மா ரஷித் கான் 2 பேருமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் அடிஷனலா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ராகுல் திவாட்டியாவையும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பவுலிங்கும் இருக்கு, பிளஸ் பேட்டிங் ஆப்ஷனும் அவருக்கு இருக்கும். இப்போ ஜிடி பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜிடி பிளேயர்ஸ் சுக்மன் கில்ல ஜடேஜா ஒரு டைம், தீபக் சகார் 3 டைம், சாண்டர் ஒரு டைம், தேஷ்பாண்டே ஒரு டைம். விருத்திமான் சகாவை தீபக் சகார் ஒரு டைம், ஜடேஜா 2 டைம், ஹங்கரகர் பாத்தீங்கன்னா ஒரு டைம் அவுட் ஆகியிருக்காரு. சாய் கிஷோர ஹங்கரகர் ஒரு டைம், மில்லரை மொயின் அலி ஒரு டைம், ஜடேஜா 2 டைம், தீபக் சகார் ஒரு டைம் அவுட் ஆகியிருக்காரு. விஜய் சங்கர் தீபக் சகார் ஒரு டைம், ஹங்கரகர் ஒரு டைம், பத்திரானா ஒரு டைம், ராகுல் திவட்டியா தீக்ஷனா மட்டும் ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுல நீங்க பார்க்கக்கூடியது தீபக் சகாரோட நேம் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸ்லயும் கொஞ்சம் வந்திருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதனால தீபக் சகாருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜாவுக்குமே பாத்தீங்க அப்படின்னா கில் அவுட் ஆகியிருக்காரு, நம்ம விருத்திமான் சகா, நம்ம டேவிட் மில்லர். ஸோ அதனால நீங்க ஜடேஜாவுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜடேஜா தீபக் சகா கொஞ்சம் நல்லா ஜிடி பேட்ஸ்மேனை அவுட் ஆகியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளேயர்ஸோட பாசிபிள் 11 வித் ரீசன்ட் ஸ்கோர் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா பத்திரானா 2 நாளைக்கு முன்னாடி அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ள வந்துட்டாரு. சோ பத்திரானா உள்ள ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆனா ஒண்ணு தீக்ஷானா வெளியே போகணும், இல்லைன்னா முஸ்தபிஷுர் ரஹ்மான் போகணும். முஸ்தபிஷுர் ரஹ்மான் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால ஒருவேளை தீக்ஷானாக்கு மேல கூட போகலாம். அதே மாதிரி தேஷ்பாண்டேக்கு மேல சதுல் தக்கர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சோ என்னன்னு பார்க்கலாம் பாசிபிள் 11ல. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ண போறோம். சோ எப்படி 12 பேர் இருக்கு, இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து துபாயோட சேர்த்தா நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐபிஎல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீமும் ஒரு மேட்ச் ஆடிட்டாங்கன்னா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஈஸின்னு சொல்லியிருக்கோம். அதே போலதான் யாருக்கெல்லாம் டபுள் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ரவீந்திராக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு. அந்த டாப் ஆர்டரே பாத்தீங்கன்னா ருத்ராஜுக்கு டபுள் ஆப்ஷன் கிடையாது, ரவீந்திராக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு. 37 ரன் லாஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம பிளஸ் அவருக்கான ஒரு பவுலிங் ஆப்ஷனுங்கிறது இருக்கு. இவர் வேர்ல்டு கப் விளையாடும் போது நியூசிலாந்துக்கு அந்த 51 வேர்ல்டு கப்ல நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, எல்லாமே பண்ணாரு. பட் அவர் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால. சோ ரவீந்திராக்கு அந்த டபுள் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. பிளஸ் அவர் ஸ்மால் லீக்லயும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா டாப்ல ஆடக்கூடிய பிளேயர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அதனால நீங்க ரவீந்திராக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷன்ல இருந்தாலும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது மிச்சலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. பட் பவுலிங் பெருசா பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். லாஸ்ட் மேட்ச்ல 22 ரன் ஸ்கோர் பண்ணாரு. பட் இருந்தாலும் அந்த டபுள் ஆப்ஷன்ல வர்றாரு. மிச்சல் ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் ஒரு கொடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். நீங்க ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணாதான் மிச்சலை நீங்க யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்மால் லீக்ல ஒரு டாப் 5ல சிஎஸ்கேல சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மிச்சல் வர மாட்டாரு. ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் ஷுவரா அவருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே கொடுத்தாலும் 4 ஓவர் போடுவாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 1ல இருந்து 2 ஓவர் வரைக்கும் வேணா பவுல் பண்ணலாம். அதுலயே விக்கெட் எடுக்கிறதெல்லாம் இருக்கு. அதனால ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க மிச்சலை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரம்ப் பிக்னா ரிஸ்கான ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து சிவம் துபைக்கும் பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல 34 ரன் ஸ்கோர் பண்ணாரு. பிளஸ் டபுள் ஆப்ஷன் இருந்தாலும் துபைட்ட இன்னொரு மைனஸ் இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா தான் அவர் உள்ள வர்றாரு. 2வது இன்னிங்ஸ்ல பேட்டிங் மட்டும் தான் உள்ள வர்றாரு. அப்படிங்கும் போது முதல் இன்னிங்ஸ்ல எப்படி பவுல் பண்ணுவாரு. ஆனா அவர்கிட்ட அந்த பவுலிங் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. இப்ப இந்தியா சீரீஸ் கூட பாத்தீங்கன்னா சூப்பரா பவுலிங் எல்லாம் பண்ணாரு. இருந்தாலும் அந்த இம்பாக்ட் பிளேயரா வர்றதுனால மேபி அவருக்கான பவுலிங் சான்ஸ் கிடைக்காம கூட போகலாம். அதனால
நீங்க சிவம் துபையை ட்ரை பண்ணனா கூட ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணா உங்களோட டீம்ல வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இம்பாக்ட் பிளேயரை வந்து நம்பவே கூடாது. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா காலை வாரிடுவாங்க, இவருக்கு பேல இவர் வருவார் நம்ம ஒரு நினைச்சு வச்சுப்போம், ஆனா அவருக்கு பேல இன்னொரு ஆள் வந்துருவாரு. அதனால இம்பாக்ட் பிளேயரை வந்து ரொம்ப நம்பாதீங்க. நீங்க கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றது வேற, ஸ்மால் லீக்ல வரும்போது இம்பாக்ட் பிளேயரை ரொம்ப நம்பாதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, பட் நல்ல டேலண்டான ஒரு பேட்ஸ்மேன். சோ கண்டிப்பா நீங்க வந்து கிராண்ட் லீக்ல இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க போக்கஸ் பண்ணியா ஆகணும். எல்லா மேட்சுமே நீங்க இப்போ ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டீம்ல ஒரு வைஸ் கேப்டனா போறீங்க. என்னைக்கோ ஒரு நாள் வந்து பெஸ்டா பாயிண்ட் வாங்கி கொடுத்தாருன்னா ஒன் சைடா வின் பண்றதுக்கு வழிவகுப்பாரு. அடுத்து டபுள் ஆப்ஷன். சாரி, இப்ப நம்ம டபுள் ஆப்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ டபுள் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜடேஜா இருக்காரு. சோ ஜடேஜாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் இருக்கு. இதுதான் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். 4 ஓவர் கம்ப்ளீட்டா கண்டிப்பா ஜடேஜா பவுல் பண்ணிடுவாரு. பிளஸ் ஒருவேளை டாப்ல கொஞ்சம் விக்கெட் சீக்கிரமா போயிட்டு அப்படின்னா ஜடேஜா ஒரு 20 ரன், ஒரு 15 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிப்பாரு. சோ அதனால டபுள் ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ட் ஸ்மால் லீக்ல சூஸ் பண்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜாட்ட வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. வேற யாருக்குமே பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ல வந்து இல்ல. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரவீந்திராக்கு இருந்தது, அப்புறம் மிச்சலு, சிவம் துபே, அதுக்கு அடுத்து ஜடேஜா. இந்த 4 பேர்ல 2 பிளேயர் மட்டும்தான் ஸ்மால் லீக்ல சூஸ் பண்ற லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்க. மீதி 2 பேர் மிச்சலும் சரி சிவம் துபையும் சரி ட்ரம்ப் பிக்கா தான் நீங்க வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து இன்னொரு டபுள் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கக்கூடிய தோனிக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் அடிச்ச பேட்டிங் சான்ஸே கிடைக்கல. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா 2 கேட்ச் ஒரு ஸ்டம்ப் என்னமோ பண்ணாரு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் கேட்ச் வச்சாலே 3 கேட்ச் பிடிக்கிறதுனால 24 பாயிண்ட். சோ ஒரு பேட்ஸ்மேன் ரஹானே அடிக்கக்கூடிய ரன்னை வந்து டோனியால ஈக்குவல் பண்ண முடியும். ருத்ராஜ் கைக்கோட அடிக்கக்கூடிய ரன்னை லாஸ்ட் மேட்ச் வந்து டோனியால வாங்க முடியும். அதனால நீங்க விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய தோனிக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம சேப்பாக்ல வந்து தோனியோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ரொம்ப ஹை, நல்ல சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதனால நீங்க தோனிக்குமே டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். என்ன ப்ரோ தோனி பேட்டிங்கே வரமாட்டாருன்னு நினைக்கலாம், பேட்டிங்கே வராத தோனி தான் லாஸ்ட் மேட்ச் வந்து ஹைப்போடுக்கு ஈக்குவலா பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு, ரஹானேக்கு ஈக்குவலா பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு, சமீர் ரிஷிவிக்கு விட அதிகமா பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு, நம்ம தேஷ்பாண்டே விட அதிகமா பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. அதனால இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது அந்த ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் ஏதோ ஒரு 3 இது பிடிச்சு ஒரு 15 ரன் அடிச்சிருந்தாருன்னா கூட லாஸ்ட் மேட்ச்ல டோனி வந்து சூப்பரா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அந்த மாதிரி இருக்கும். அதனால கவனமா பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது பவுலிங் ஆப்ஷன். பவுலிங் ஆப்ஷன்ல குறிப்பா போக்கஸ் பண்ண வேண்டியது அந்த டெத்ல வந்து யார் பவுல் பண்றா அப்படிங்கறத போக்கஸ் பண்ணுங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் முஸ்டபிசுர் ரஹ்மானும் பத்திரானாவும் தான் கண்டிப்பா டெத்ல பவுல் பண்ணுவாங்க. ஒருவேளை சதுல் தக்கர் வந்தார் அப்படின்னா சதுல் தக்கரும் இந்த 3 பேரும் டெத்ல வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து தேஷ்பாண்டையும் முஸ்டபிசுர் ரஹ்மானும் தான் பவுல் பண்ணாங்க. பட் பத்திரானா வந்து டெத்துக்குன்னே வச்சிருக்காங்க சிஎஸ்கே. சோ பத்திரன்னா முஸ்டபிசுர் ரஹ்மான் தான் மோஸ்டா டெத்ல வந்து ஒரு அந்த 18, 19, 20 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ஒருவேளை சதுல் தக்கர் வந்து 1 ஓவர் பவுல் பண்ணலாம். அதனால நீங்க வந்து டெத்ல வந்து பவுல் பண்ணக்கூடிய முஸ்டபிசுர் ரஹ்மானா இருக்கட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்திரானாக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்க கொடுத்தாகணும். 2 பேருமே விக்கெட் டேக்கிங் போல 2 பேர் பாலுமே அடிப்படலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து முஸ்டபிசுர் ரஹ்மான் ஏதோ குறுக்கு வாக்குலாம் விக்கெட் எடுக்கல, நல்லா பவுலிங் சூப்பரா பண்ணி விக்கெட் எடுத்தாரு. பத்திரானாவும் லாஸ்ட் சீசன்ல சிஎஸ்கேக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தீபக் சகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் டேக்கிங் போலர். அதாவது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 1வது ஓவர், 3வது ஓவர், 5வது ஓவர் இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல பவர் பிளேல ஃபுல்லா அட்டாக் பண்றது அவரா தான் இருப்பாரு. அதனால நீங்க தீபக் சகாருக்குமே ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற லெவலுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சோ பத்திரானா, முஸ்டபிசுர் ரஹ்மான், தீபக் சகார் 3 பவுலருக்கு வந்து இதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சதுல் தக்கரை வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்மால் லீக்ல எடுக்கக்கூடிய லெவலுக்கு சதுல் தக்கர்ட்ட இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஆப்போனன்ட் வந்து சதுல் தக்கரை எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏதோ ஹெட் 4 ஹெட் அந்த மாதிரி 4 மெம்பர் லீக் விளாண்டிங்கன்னா குறுக்குவாக்கில் ஏதாச்சும் ஆப்போனன்ட் எடுத்து வரலாம். பட் ஹெட் டு ஹெட், ஹெட் 3 ஹெட் 3 மெம்பர் லீக்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்கோடு வந்து அவர் 30 ரன் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, 100 ரன் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஸ்மால் லீக்னு வரும்போது கண்ணை மூடிட்டு அவர் வந்து உங்களோட டீம்ல எடுத்து வைக்கிறது ரொம்பவே சேஃப். அஜாங்க ரஹானே வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாத சைலண்டா வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல 27 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதாவது டாப் 3ல வந்து அவர் தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவீந்திரா, அதுக்கடுத்து சிவம் துபே, அதுக்கடுத்து வந்து ரஹானே தான் இருக்காரு ஸ்கோர்ல. அதனால ரஹானே மாதிரி பிளேயரை வந்து கொஞ்சம் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. ட்ரம்ப் பிக்கான்னு கூட இல்ல, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் வைஸா பார்த்தோம் அப்படின்னா ஒன்னாவது பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் பிளேயர் வந்து ரவீந்திரா, மூணாவது ஸ்டார் பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா, நாலாவது ஸ்டார் பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா தீபக் சகார், அஞ்சாவது ஸ்டார் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பத்திரனா, ஆறாவது ஸ்டார் பிளேயர் பாத்தீங்கன்னா முஸ்டபிசூர் ரஹ்மான். இந்த 6 ஸ்டார் பிளேயரும் கண்டிப்பா போக்கஸ் பண்ணுங்க. பிளஸ் நீங்க ட்ரம்ப் பிக்கா கொடுத்துருக்கக்கூடிய மிச்சலு, சிவம் துபே, ரகானே, அதுக்கடுத்து ஷதுல் தக்கர் இவங்களையும் போக்கஸ் பண்ணிக்கோங்க. 7வது ஸ்டார் பிளேயர் வந்து தோனியும் மிஸ் பண்ணிடுறாங்க, விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அடுத்து வந்து பார்க்கக்கூடியது குஜராத் டீம். ஸோ குஜராத் டீம் லாஸ்ட் மேட்ச் மும்பை கூட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மும்பை ஒன்றும் சாதாரண டீம் கிடையாது, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணாங்க அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம சிஎஸ்கேக்கு வந்து ஹெட் டு ஹெட் வைஸா பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டாப் 3ல இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா விருத்திமான் சகாக் வந்து இருக்கு. ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. பிளஸ் விருத்திமான் சகா அந்த பவர் பிளேல பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 25 ரன் வரைக்கும் எப்படியாச்சும் அடிச்சிருவாரு. சும்மா கண்ணை மூடிட்டு 2 4 ஒரு இது பேரும் பிளஸ் ஒரு 20 ரன் கூட வச்சுக்கோங்க. பிளஸ் ஒரு 2 கேட்ச் பிடிச்சா கூட ஒரு 16 பாயிண்ட் அப்படிங்கிறது டோட்டலா நமக்கு ஒரு 35ல இருந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு விருத்திமான் சகா. ஸோ அதனால முதல் ஸ்டார் பிளேயரா வந்து நீங்க வந்து விருத்திமான் சகாக்கு வந்து நீங்க கொடுக்கலாம் தைரியமா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒமர் சாயை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிளேயர், ஸ்டார் பிளேயர். அதாவது ஸ்மால் லீக்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற லெவலுக்கு ஒரு ஸ்டார் பிளேயர். அதாவது 2 டவுன் வர்றாரு, பிளஸ் 3 ஓவர் பவுலிங் பண்றாரு. 3 ஓவர்னு கிடையாது, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றாரு. முகமது ஷமி இல்லாத காரணத்தினால ஷமியோட ஓவர்ல 1வது ஓவர், 3வது ஓவர், 5வது ஓவர் இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல அவருக்கு நல்ல ஸ்விங் ஆகுறதுனால அவர் வந்து கண்டிப்பா மேபி அந்த அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்து கூட ஒரு 20 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்தா கூட நமக்கு வந்து அந்த 40 பிளஸ் பாயிண்ட் வந்து ஈஸியா அவரால் வாங்கி கொடுக்க முடியும். அதனால ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற லெவலுக்கு ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதுக்கடுத்து டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா விஜய் சங்கருக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்குது, பட் அவர்லாம் ரொம்ப ரேர் தான் பவுல் பண்றது. ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 6, 7, 8வது பவுலிங் ஆப்ஷன்ல தான் வந்து விஜய் சங்கர்லாம் வர்றாரு. பட் பவுலிங் பண்ணுவார் விஜய் சங்கர், உங்களுக்கு தெரியும். பட் ஆனா அந்த வேல்யூவான இது இல்லை. ஸோ நீங்க வந்து கிராண்ட் லீக்ல மாதிரி இதுல வந்து நீங்க விஜய் சங்கர் வந்து போக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ராகுல் திவாட்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்லாம் பண்ணக்கூடிய பிளேயர் தான், பட் ரொம்ப ரேர் தான் அவங்களாம். ஸோ இதுல பேட்டிங் வந்து லாஸ்ட் மேட்ச்ல 22 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாலும் அதிகபட்சமா 2 ஓவர் வரைக்கும் வேணா பவுல் பண்ணலாம். பட் நீங்க ராகுல் திவாட்டியா மாதிரி பிளேயரை வந்து ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ற லெவலுக்கு ஸ்டார் பிளேயரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதனால நீங்க வந்து ஒரு ட்ரம்ப் பிளேயரா வேணா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யாருக்குமே இந்த டீம்ல டபுள் ஆப்ஷன் கிடையாது. மொத்தமே இருக்கிறது ஒன்னு விருத்திமான் சகா, இன்னொன்னு ஒமர் சாய், இன்னொன்னு விஜய் சங்கர், இன்னொன்னு ராகுல் திவாட்டியா. அந்த 4 பேர்ல 2 பிளேயர் மட்டும் ஸ்டார் பிளேயர், 2 பேர் வந்து ட்ரம்ப் பிக்கா கொடுத்துருக்காங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த டீம்ல ஸ்டார்டிங்ல பவுல் பண்ணக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒமர் சாய் தான் ஸ்டார்டிங்ல பவுல் பண்றாரு. அவருக்கு காம்பினேஷனும் உமேஷ் யாதவ் வந்து சப்போர்ட்டிங்கா கொஞ்சம் பவுல் பண்றாரு. டெத்ல பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய டெத்ல வந்து மோஹித் சர்மா வந்து டெத்ல வந்து கண்டிப்பா பவுல் பண்றாரு. 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட். லாஸ்ட் சீசன்லயும் பாத்தீங்கன்னா மோஹித் சர்மா 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாரு. சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாலும் சூப்பரா விக்கெட் எடுத்தாரு லாஸ்ட் சீசன்ல, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு ஸ்டார் பிளேயரா நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கான் இந்த மிடில்ல வந்து அட்டாக் பவர் பிளேக்கும் டெத்துக்கும் முன்னாடி உள்ள எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா ரஷித் கான் தான் பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலனாலுமே பரவாயில்ல, 4 ஓவர் பவுலிங் பண்ணி 23 ரன் 24 ரன் தான் கொடுத்திருந்தாரு. சோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார் பிளேயரா இருப்பாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாய் கிஷோரும் சரி, ஸ்பென்னர் ஜான்சனும் சரி, 2 பேரையுமே நீங்க கொஞ்சம் ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க வந்து போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சாய் கிஷோர் மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல வந்து நீங்க வந்து ட்ரம்ப் பிக்கா கூட இல்ல, நீங்க இம்பார்ட்டனே கொடுக்கலாம் ஸ்டார் லிஸ்ட்ல. ஏன்னா நல்ல சென்னை பிச் நல்ல பரிச்சயமான பிச்சா இருக்கலாம். ஸோ அதனால நீங்க கொடுக்கலாம். ஸோ நான் லாஸ்ட் மேட்சுமே நல்லா பவுல் பண்ணாரு. ஸ்பென்னர் ஜான்சனை ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் இருக்கு. லாஸ்ட் மேட்சுமே 2 விக்கெட் 1 ஓவரை நல்லா மேட்சே மாத்தினாரு. அதனால ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உமேஷ் யாதவ கிராண்ட் லீக்ல வேணா யூஸ் பண்ணுங்க. ஸ்மால் லீக்கு ட்ரம்ப் பிக்கா கூட நீங்க வந்து யோசிக்கணும்னு இல்லை, ஜிஎல்ல மட்டுமே யூஸ் பண்ணுங்க. லாஸ்ட் மேட்ச் ஏதோ குறுக்குவாக்குல எப்படியோ ஹர்திக் பாண்டியாவை அவுட் ஆகி எப்படியோ வின் பண்ண வச்சாரு. உண்மையில பாராட்டணும். ஆனா ஒரு மேட்ச் வின்னிங்கிறது எவ்வளவு முக்கியம் மும்பைக்கு அகேன்ஸ்ட், அதுவும் உமேஷ் யாதவ் வந்து பண்ணி கொடுத்தாரு. பட் பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ருத்ராஜ் கெய்க்வாட கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணமோ ஸ்மால் லீக்ல, அதே மாதிரி
கில்லும் சரி 100 ரன் அடிச்சாலும் சரி, தொடர்ந்து 3 மேட்ச் டக் அவுட்ல போனாலும் சரி, கில்ல வந்து ஸ்மால் லீக்ல வந்து ஸ்டார் பிளேயர் லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கேன். சாய் சுதர்சனும் பாத்தீங்கன்னா உருட்டினாலும் ஒரு 50 பால்ல 45, 55 பால்ல 40 இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிடுறாரு. அதனாலே ஒரு ஸ்டார் லிஸ்ட்ல நீங்க வந்து கொண்டு வரலாம் என்ன பொறுத்த வரைக்கும். சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்மால் லீக்ல வந்து 1வது வந்து கில்லி, 2வது விருத்திமான் சகா, 3வது வந்து சாய் சுதர்சன், 4வது வந்து பாத்தீங்கன்னா உமர் சாய், 5வது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷித் கான், 6வது வந்து பாத்தீங்கன்னா மோகித் சர்மா, 7வது வந்து பாத்தீங்கன்னா சாய் கிஷோர். இந்த 7 பிளேயருக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. டிசிபி பிளேயர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் பார்த்தோம்னா, சோ விருத்திமான் சகா, அடுத்து சுக்மன் கில்லி, ருத்ராஜ் கைக்வேடி, அடுத்து வந்து ரஹானே, அடுத்து ஜடேஜா, ரவீந்திரா, உமர் சாய், ரஷித் கான், முஸ்தபிஸ் ரஹ்மான், மோகித் சர்மா அண்ட் பத்திரானா எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஸ்டார் பிளேயர் தான் அஜாங்கே ரஹானே தவிர. அடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டபுள் ஆப்ஷன்ல போறது பெஸ்ட். அதனால ஜடேஜா, உமர் சாய், ரவீந்திரா இந்த 3 பேருக்குமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் இல்ல அப்படின்னா ரஷீத் கானுக்கும் ருத்ராஜ் கைக்கூருக்குமே அடிஷனலா நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். அதனால இந்த 5 பேருக்குமே நீங்க வந்து ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டனாவோ கிராண்ட் லீக்கும் சரி எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரம்ப் பிக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஹானே, தோனி, சகா, மில்லரு, திவேட்டி அந்த மாதிரி பிளேயர்ஸையும் கொஞ்சம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. மேபி 1 or 2 டீம்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ஆட் பண்றேன். ஏன்னா பவுலர்ஸோட பேட்டில் பார்த்தாச்சு. நாளைக்கு கிராண்ட் லீக் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுல வந்து பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் இருக்கும் எல்லாமே. ஸோ அது போக எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க, நம்ம வந்து தேடினாலும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். எனக்கு தேவை நீங்க எல்லாருமே ஃப்ரீயா எல்லா ஸ்டாட்ஸுமே பார்க்கணும். ஃப்ரீயா நீங்க எல்லாமே டீம்ஸ் வந்து ஓனா கிரியேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. மறக்காம கிவ் அவே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கான வின்னிங் வந்து நம்ம ஏற்கனவே கேட்ட 3 கொஸ்டினுக்கு நம்ம வந்து டெலகிராம் சேனல்ல அதுக்கான ப்ரூஃப் வந்து போட்டிருந்தேன். ஸோ வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.